அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளுக்காக நம்முடைய பாகத்திலே வருகிறோம். தேவனப்பா, இந்த நாள் எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் தியானிக்கும் போது ஒரு வார்த்தை என்னை தேடி வந்தது. அடுத்த ஸ்லைட் போடுமா? கதவை மூடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரொம்ப நேரம் தியானிக்கும் போது கர்த்தர் ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை. நான் அது போகும்போது உங்களுக்கு அதை நான் புரிய வைப்பேன். கர்த்தர் உங்களோட இடைபடுவார். அதாவது இந்த கதையை நான் சொல்லிடுறேன். எலியாவுக்கு அப்புறம் வந்த ஒரு மனுஷன் தான் எலிசா. ஸோ எலிசா 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு. அதெல்லாம் வேற ஒரு தலைப்பின் கீழே இன்னொரு நாள் நாம் தியானிக்கலாம். ஆனால் இப்போ நாம் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி தான் எலிசா. ஸோ எலிசாவை கொண்டும் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை வருகிற நாட்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு முதல் அற்புதம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி, யார் வேணா வச்சுக்கலாம். அவன் திடீரென்று இறந்து போகிறான். அப்போ திடீரென்று இறந்து போகும்போது அவனுடைய மனைவி இந்த எலிசாங்கிற தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்கிறாங்க, ஐயா, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி உண்மையான ஒரு ஊழியக்காரன் தான், உத்தமன் தான், ஆனால் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு கடன்காரர்கள் எங்கள் கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாங்க. அப்படி நெருக்கும்போது என் 2 பிள்ளைகளையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அடிமைகளாக என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு போக போகிறாங்க. அந்த அடிமைகளுக்கு அவங்க என்ன பண்ணணும், ஒரு வேலைக்காரனாக என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைபட்டது போல அடிமையாக என்ன பண்ணணும், ரொம்ப நாட்கள் அவங்க வேலை செய்யணும். எப்படியாவது எங்களை இதிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இதுதான் ஆரம்பத்தினுடைய ஒரு சம்பவம். ஒரு 4 காரியங்களை இந்த அற்புதத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உலக வாழ்க்கையில் கட்டுப்பாடுடன் வாழ பழகுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அற்புதம்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறீங்க. கொஞ்சம் என்னதான் வந்துச்சு, அவ்வளோ அற்புதம் வந்துச்சு. அது எப்படி எலாபரேட் பண்ணி நாங்கள் இன்னைக்கு மதியமே வீட்டில் போய் எங்கள் குண்டாலாம் எடுத்து வச்சு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வின்னர் எண்ணெயை வாங்கி ஊற்றி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அற்புதத்தை அப்படி பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணுவீங்கன்னு பார்த்தா, கதவை மூடுங்கள்னு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க. அதே போல் கட்டுப்பாடோடு வாழுங்கள்னு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க. இதை எப்படி இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நானும் இதே கேள்வியோடு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். சகோதர சகோதரியே, இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை தியானிக்கும் போது அற்புதத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் என்ன ரொம்ப தொட்ட விஷயங்கள், அதை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்த ஒரு காரியம், இந்த 1ஆம் வசனத்தில் பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்து ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து மனைவி சாட்சி கொடுக்கிறார். உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என்ன பண்ணுவான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை என்ன பண்ணுவீர், அறிவீர். நல்லா கவனிங்க. ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சாட்சி கொடுக்கிறா. கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அடுத்த பாயிண்ட், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள என்ன பண்ணார்கள், வந்தார். மனைவி ஃபர்ஸ்ட் என்ன சாட்சி கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். ஆனா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, கடன் கொடுத்தவன் இப்ப வந்து என்ன பண்றான், என் 2 பிள்ளைகளை என்ன பண்றாங்க, பிடித்து அடிமையாக்கி கொள்றான். இந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்க முடியுது? கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தன் மனைவி சாட்சி கொடுப்பதுல ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அதாவது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீயோ கடன் வாங்காது இருப்பாய், நீயோ என்ன பண்ணுவாய், கடன் கொடுப்பாய். உபாகம புத்தகத்தில் மோசேயை வைத்து நியாயப்பிரமாணங்களை கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த மனுஷன் அப்படின்னு சாட்சி கொடுக்கக்கூடிய இந்த அம்மா அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, கடன் கொடுத்தவர்கள் என்ன பண்றாங்க, இப்பொழுது என் 2 குமாரர்களையும் அடிமைகளா பிடிக்க போறாங்க. அப்ப எப்படி இந்த அம்மாவுடைய பாயிண்டை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னா, எஸ், என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், என் வீட்டுக்காரர் நல்லா ஊழியம் செய்யக்கூடியவர், என் வீட்டுக்காரர் யார் பொருளையும் திருடல, என் வீட்டுக்காரர் யாரையும் ஏமாத்தல, என் வீட்டுக்காரர் விபச்சாரம் பண்ணல, என் வீட்டுக்காரர் வேசித்தனம் பண்ணல, என் வீட்டுக்காரர் பிற கடவுள்களை வணங்கல, என் வீட்டுக்காரர் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார், 10 கட்டளைகளையும் பின்பற்றியவனாக இருந்தார். ஆனா
என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் ஒருபோதும் கூச்சப்படாத, என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் ஒருபோதும் எந்த ஒரு காரியத்தை குறித்து, இதை குறித்து கடவுள் பேசுனதை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாம நானும் அவரும் தைரியமாய் செய்த ஒரு பாவம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, கடன் வாங்கியது. ஹல்லேலூயா. அப்ப மனைவிக்கு பாருங்க, கடன் வாங்கியது என்ன செய்யல, ஒரு பாவமா என்ன பண்ணல தெரியல, ஒரு தவறா என்ன பண்ணல தெரியல. நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய விசுவாசியா இருந்தா உன் தேவைகள் அனைத்திற்கும் நீ யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் வழி நடத்துவார். திறக்காத கதவுகளை திறக்கிறவர், அதாவது அறுக்க முடியாத சங்கிலிகளை அறுக்கிறவர், அற்புதம் செய்கிற தெய்வம், அதிசயம் செய்கிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் உனக்குள்ள இருக்கும்போது, உன்னை சுற்றி வாசம் பண்ணும்போது, உன் ஜெபத்தை கேட்கும் போது, உன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போகிற அளவுக்கு ஒரு கடனை நீ என்ன பண்ணி இருக்கிறாய்? வாங்கி வச்சிருக்கிறீங்க. இதுல கணவனுடைய சம்மதம், கணவன் கடன் வாங்குறாரு, மனைவி சம்மதத்தோடு அந்த கடன் வாங்கினதுனாலதான் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா என்ன பண்ணிருக்கிறாரு? இப்ப கடன் வாங்கி இருக்கிறாரு. இதுவே மனைவி தேவன், ஒருவேளை கணவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இல்லாமல் போயிருந்தாலும், மனைவி தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற பிள்ளையா இருந்திருந்தா மனைவி என்ன சொல்லியிருப்பா? ஏங்க கடன் வாங்காதீங்க. உபாகம் புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன் கடன் வாங்குறீங்க? அப்படி கடன் வாங்குற காசுல எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், அப்படி கடன் வாங்குற காசுல எனக்கு நகை வேண்டாம், அப்படி கடன் வாங்குற காசுல மாட மாளிகை எனக்கு வேண்டாம், அப்படி கடன் வாங்குற காசுல ரொம்ப இந்த சாப்பாடு, விலை உயர்ந்த பதார்த்தங்கள், விலை உயர்ந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? சொல்லியிருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணல? அதெல்லாம் சொல்லல. அந்த அம்மாவுடைய பார்வையில எப்படி தெரியுது? என் வீட்டுக்காரர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், ஆனா என்ன பண்ணிருக்கிறாரு? கடன் மட்டும். கடன் அதெல்லாம் தப்பு இல்லைங்கய்யா. நானும் சரி, என்னுடைய மனைவியாகிய நானும் சரி, என் கணவரோ முழு சம்மதத்தோடு கடன் வாங்கி நல்ல ஆடம்பர வாழ்க்கை என்ன பண்றோம்? சமாதானமாய் சந்தோஷமாய்னு சொல்றது போல எங்களுக்கு ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்க என்ன பண்ணோம்? வாங்கி குமிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டார். இப்ப என்ன ஆகி போச்சு? என் மகன்களை நெருக்குகிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கஷ்டமான தலைப்பு தான், வேற வழி இல்லை. சகோதர சகோதரியே, இந்த உலகத்துல கடவுள் எல்லாவற்றிற்கும் சேமிக்கிற பழக்கத்தை சின்ன எறும்பில் இருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார். 5 அறிவு கொண்ட ஒரு காரியத்துக்கும் சரி கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்க என்னைக்காவது ஒரு குருவியை பாருங்க, ஏற்கனவே இருக்கிற கூட்டுல போய் என்ன போடாது? முட்டையிடாது. அது புதுசா ஒரு கூடு கட்டி, அது புதுசா எல்லாம் உருவாக்கி அது கொண்டு போய் என்ன பண்ணும்? முட்டையிடும். அப்ப ஒரு குருவிக்கு தெரிகிறது, எனக்கு முட்டையிடுகிற காலம் விரைவில் நெருங்கி வரப்போகிறது. அப்ப அதுக்கு முன்னாடி நான் சேமிக்கணும். என்ன சேமிக்கணும்? ஒரு கூட்டை கட்டி நான் சேமிச்சு அதுல கொண்டு போய் என்னுடைய முட்டையை நான் இட்டு, அது சரியான நேரத்தில் குஞ்சு பறித்து அது வெளியே வருவதற்குண்டான அந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு காரியத்துல போய் முட்டையிடாமல், இன்னொரு காரியத்தை தேடி போகாமல் சொந்த உழைப்பிலே செய்கிற ஒரு காரியம் உண்டு. அது அந்த நேரத்தில் அது எத்தனை இடத்துல கூடு கட்டி அந்த கூடு இல்லாமல் போனாலும் சரி, மிருகங்கள் வந்து அது பீத்து போட்டாலும் புதுசா கூடு கட்டி கடைசியில் எப்படியாவது சாதிச்சு சொந்த கூட்டில் போய் தன்னுடைய முட்டை என்ன பண்ணிரும்? விட்டுரும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன குருவி, 5 அறிவே உள்ள கொஞ்சோண்டு மூளை இருக்கிற குருவி அவ்வளவு ஞானமாக செயல்படுகிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்துல அந்த ஞானம் எங்க போச்சு? கடன் வாங்குகிற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இது ஊழியக்காரன், விசுவாசி, அவன் இவன் அப்படின்னு பிரித்து பார்க்கறதுல எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு விஷயம். ஒருவர் எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லா கவனிங்க, முதல் பாயிண்ட் மட்டும் வாசிங்க. நல்லவன் சுதந்திரம் வைத்துட்டு போறான். சகோதர சகோதரியே, தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு எதை சம்பாதித்து வைத்துட்டு போகணும்? சுதந்திரத்தை சம்பாதித்து வைத்துட்டு போகணும், அடிமைத்தனத்தை அல்ல.
இங்க இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்ற பெயருடையவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொந்த மனைவி சாட்சி கொடுக்கிறவ, தன் 2 பிள்ளைகளுக்கும் எதை சம்பாதித்து வைத்துட்டு போயிருக்கிறான்? அடிமைத்தனத்தை சம்பாதித்து வைத்து போயிருக்கிறான். செய்த தவறு என்ன? கடன் வாங்கி இருக்கிறான். ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல கட்டுப்பாடு இல்லாமல் தேவ ஞானத்தின் பிரகாரம் செயல்படாம இருந்தாதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் கடன் வாங்குறீங்க. எதுக்கு கடன் வாங்குறீங்க? யோசிங்க. என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறோம்? ஏன் கடன் வாங்குறோம்? ஏன் இந்த சூழ்நிலை, இந்த நெருடல்களை நம்ம நிக்கிறோம்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நல்லா கவனிங்க. ஒருபோதும் அன்றைக்கே சாப்பிட்டு அன்னைக்கே முடிச்சிருன்னு சொல்லி கொடுக்கிற தெய்வம் இல்ல. மன்னாவை கொடுத்தார், அது வேற. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்லா தேவனுக்கென்று அதை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு இடத்துல ஜெபம் பண்ணி தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தது போக, உனக்கு செய்த வேண்டிய காரியங்கள் செய்தது போக, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாதப்ப அந்த காசை எடுத்து சேமிச்சு வச்சு பாருங்க. நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு காருக்கும் உண்டான, ஒவ்வொரு காசுக்கும் உண்டான திட்டத்தை கர்த்தர் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கொண்டு வருவார். அப்ப இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க ஐயா, கடன் வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்த முடியுது அப்படின்னா கொஞ்சம் நிதானிக்கணும். ஒன்று, இத்தனை வருடங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஞானமாய் செயல்படுத்தல, இல்லனா இன்னைக்கு நான் கடனை வாங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் ஆடம்பர வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 2 எபிசோடு நடக்குது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறவர் தான், பணத்தை தருகிறவர் தான். ஆனா கர்த்தர் எங்கேயும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்பட்ட காரியத்தை எல்லாம் வாங்குறதுக்கு கடன் வாங்கி செய்யணும். உனக்கு ஒரு பொருள் வேணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபி. ஒரு காரியம் வேணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபி. கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா அதை நடத்துவார். எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியாது, கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த ஜனவரி மாதம் ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும். ஒரு முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். குறைந்தபட்சம் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள். எங்களுக்கு கையில் எவ்வளோ தேவை? 5000 ரூபாய் தேவை. எவ்வளோ தேவை? 5000 ரூபாய். கரெக்டாக எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். ரூம் வாடகை, ஒரு நைட்டு ஸ்டே பண்ணணும், ஒரு வண்டியில் போகணும், 5000 ரூபாய் தேவை. நான் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட காசு கொடுங்க, எங்கள் அப்பாட்ட காசு கொடுங்கலாம் நான் கேட்குறது இல்லை. அவங்கள 2 பேர்த்து வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். அப்போ எனக்கு 5000 ரூபாய் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறது? காசு இல்லை கையில். கிறிஸ்மஸுக்கு எல்லாம் அது முடிஞ்சு, ஜனவரி எல்லாம் முடிஞ்சாச்சு, கையில் காசு இல்லை. என்கிட்ட 5000 ரூபாய் எக்ஸாக்டாக தேவை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரை என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கடன் வாங்குறது? நமக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம் காருக்கு, அது வேறு. அதை தாண்டி எனக்கு ஒரு 5000 ரூபாய் கை மாத்தா கொடுங்க, எனக்கு கடன் கொடுங்க, என்ன வட்டி தரேன் அப்படின்லாம் நம்ம வாங்கின பழக்கம் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இது கல்யாணம், ஐ திங்க் அந்த என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் அந்த லீவு முடிஞ்சு வருது. நான் 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து பேசிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வரோம். ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சேன் அதிகாலையில். ஒரு 5000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்? கம்பல்சரி போய் ஆகணும். அவங்ககிட்ட போய் காசு கேட்குறது, அவங்க ஒரு ஊழியக்காரங்க தான், சில நேரத்தில் காசு கொடுங்கன்னு கூட கேட்கலாம். அப்படின்னு நான் கேட்க எனக்கு மனசு வரல. போயே ஆகணும். போகலைன்னா அது அதை விட பெரிய பிரச்சனையாகிடும். அவங்களுக்கு மேலே நாங்களும் அவங்களும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதை தவிர்க்க சரி, ஏன் 5000 ரூபா செலவு பண்ணி அப்படியே ஆடம்பரத்துக்கு போகிறீங்க நிச்சயதார்த்தத்துக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு இது காரியம் நான் விட்டுட்டு போக முடியாது. அப்போ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உங்கள் மகனை ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அவர் இங்கே இருக்கிறாரு, தோக்கவாடி பகுதியில் இருக்கிறார், நீங்கள் வரணும் அப்படிங்கிறார். எதுக்குங்க அப்படின்னு சொன்னேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்து ஜபத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு, ஐயா ஒரு நிலம் விற்கணும், ஒரு நிலம் விற்கணும், 10 லட்ச ரூபாய் 12 லட்ச ரூபாய் அந்த நிலம், நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு. சரி ஜெபிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாரு. போய் அதுக்கு ஜெபிப்போன்னு சொல்லி தோக்கவாடி உள்ள பரப்பளையும் உள்ள போய் என்ன பண்ணுறேன், நான் ஜெபிச்சுட்டு வரேன். ஜெபிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காணிக்கை வச்சு ஒரு கவரில் எதுலோ வச்சு ஞாபகம் இல்லை, அந்த வீட்டில் நான் இறங்கி நான் ஜெபிச்சுட்டு வரேன், ஐயா இருந்தாங்க காணிக்கை அப்படின்னு கொடுக்குறேன். நான் சொன்னேன், இல்லை அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி காணிக்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது, இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். ஒரு 200 ரூபாய் 500 ரூபா சம்திங், நல்லா நோட்டு பார்த்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் நோட்டை பார்த்தேன், ஒரு நோட்டு கொடுத்துட்டேன். திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அவரும் சரிங்கய்யா நான் உன் மனசில் நினச்சிக்கிறேன். அப்படி எத்தனை வருஷம்? ஒரு 5 வருஷம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு, அவர் அந்த நிலத்தை வித்துட்டாரு. அது வித்துட்டு அவங்க வேற எதுவும் பண்ணாங்க. நான் ரோட்லலாம் அவங்க மகனை ஒரு 2-3 தடவை பார்த்தேன், என்னை பார்த்து சிரிச்சாரு. ஓகே சந்தோஷம், நான் போய் காசு கொடுங்க, நிலத்தை வித்துட்டீங்க இல்லை அப்படின்லாம் நான் கேட்கவும் இல்லை, அவங்கள மறுபடியும் பார்க்கவும், அவங்களாம் பேசவும் இல்லை. அப்போ திடீர்னு எங்களை அவரை கூட்டிகிட்டு வந்தவர் பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, ஐயா என்னன்னு தெரியல, அந்த வயசானவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை
அவர் வந்து நிலம் விற்கணும்னு உங்ககிட்ட ஜெபிச்சாராமா. நீங்க ஜெபிச்சுட்டு போன ஒரே மாசத்துல நிலம் வித்துருச்சு. எத்தனை? ஒரே மாசம் நிலம் வித்துருச்சு. ஆனா 5 வருஷமா அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணல, அந்த காசை காணிக்கையை கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள என்ன பண்ணல இல்லை. அவர் ஏதோ மறந்துட்டாருன்னு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் இவர் சொன்ன உடனே எனக்கு அதில் ஒரு உடன்பாடே இல்லை. எதுக்கு போயிட்டுப்பா, நீங்களே பார்த்து வாங்கிட்டாங்க, கொடுத்தா கிடைக்கணும், கிடைக்காம இல்லை. அவர் டெய்லியும் போட்டு அவரை ராவடி பண்ணி, நீங்கள் அவர்கிட்ட காசு கொடுத்து நீ கொண்டு போய் கொடுத்து, அவர் நானும் அந்த காசு வாங்க மாட்டேன், நான் அவரையே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணி, நான் எங்கள் வீட்டில் கூட போக சொன்னேன், அவங்களும் நானும் போக மாட்டேன், நீ போய் வாங்கினா வாங்கிப்பா. அவர் விடவே மாட்டேங்கிறாரு, டெய்லியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் காலைல கிளம்பி நான் அதை ஐ திங்க் ஜனவரி 7-8 கிளம்பி நான் போகிறேன். அவர் வீடு வேற ஒரு வீட்டுக்கு நான் போன உடனே என்னை பார்த்தோன்னே குடுன்னு ஓடுறாரு உள்ள. அவருடைய வயசு 70-75 இருக்கும், நல்லா தெரியும் கூட வந்தவங்களுக்கு. வேகமாக உள்ள போய் எங்களை வாங்கன்னு கூட சொல்லலை, வாங்க உட்காருங்க அப்படின்னு கூட சொல்லல. அவங்க அம்மா அவங்க மனைவி வந்து சேர் எடுத்து போட்டு இவர் உள்ளே போயிட்டார். எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, என்ன காணிக்க காசு வாங்க வந்து வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு. உள்ளே ஓடி போய் பணத்தை என்ன பண்ணுறாரு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து, ஐயா சாரி மன்னிச்சிருங்க ஐயா, இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி கொடு. எதுக்குங்க காசு அப்படின்னு கேட்டேன். இல்லை நிலம் விற்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபிச்சிங்க, அன்றைக்கி நீங்கள் காணிக்க வாங்கலை, நான் அன்றைக்கி பொருத்தனை பண்ணினேன், ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. ஆனால் இப்போ என்னன்னே தெரியல, ஒரு 4-5 நாளாக எனக்கு தூக்கமே வரல, படுத்தா உங்கள் ஞாபகமாக தான் வருது. என்ன வருது? படுத்தா உங்கள் ஞாபகமாக தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். காசை வாங்கி ஜெபிச்சுட்டு, அவருக்கு வீட்டில் ஜெபிச்சுட்டு காணிக்கை வாங்கி பாக்கெட்டில் வந்து வீட்டில் எண்ணி பார்க்குறேன், கரெக்டாக எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 5000. அந்த 5000 வச்சு மறுபடியும் கொடுத்து ரூம் ஸ்டே எல்லாம் முடிஞ்சு மீதி வரும்போது 4800 செலவு, 200 பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து சேர்ந்தேன். கர்த்தர் பாருங்க, 5 வருஷமா அந்த மனுஷனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை. அந்த மனுஷன் மறந்துருக்கலாம், வயசானவர், அவருக்கு அவர் அந்த அம்மா வேற சொல்றாங்க, இவர் ஞாபகம் மறதிங்க, ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இங்கே கழட்டி போடுறது அங்கே மறந்துறாரு, சாப்பாடு அங்கே மறந்துறாரு, வீட்டுக்கு போனால் சில நேரம் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் 4 நாளாக டெய்லி நைட்டு தூக்கமே அவருக்கு வரமாட்டேங்குது. எந்திரிச்சு உட்காந்து காணிக்க கொடுத்துடணும்னு புலம்பி. நான் சொன்னேன், எல்லா விஷயத்தையும் மறந்து போறீங்க, இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்க. நைட்டு எனக்கு அவர் ஞாபகத்தில் வராரு அப்படின்னு. அல்லேலூயா. நைட்டு அவர் ஞாபகத்தில் வராரு. உடனே வாங்கி கடனே வாங்காம என்ன பண்ணோம் செஞ்சோம். அல்லேலூயா. அன்னைக்கு 200 கொடுத்துருந்தா, அன்னைக்கு 500 கொடுத்துருந்தா, அன்னைக்கு ஒருவேளை 1 மாசத்துக்கு முன்னாடி காசு கொடுத்துருந்தா, ஒரு 4-5 மாசத்துக்கு பிறகு காசு கொடுத்தா காசுக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் இந்த நாளுக்கு இது தேவை என்று சொல்லி சரியா என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு சின்ன சாட்சி. கர்த்தர்கிட்ட விட்டுறணும். நாட்கள் கிட்ட நெருங்கி வந்துருச்சு, 5 நாள் தான் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உடனே இந்த கடன் வாங்குற விஷயங்கள்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. நான் இந்த ஊழியக்காரனை குறித்து தியானிக்கும் போது எனக்கு பின்னாடி வர அற்புதத்தை காட்டிலும் இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஏன் இப்படி போய் அவன் கடன் வாங்கினா? இந்த கடன் வாங்குறதை தவறு என்பதுல இந்த மனைவிக்கு அக்கறை கிடையாது. ஆனா இந்த அம்மா சப்போர்ட் பண்ணுது. என்ன சப்போர்ட் பண்ணுது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு அதுதான். உங்க வீட்டுக்காரர் செய்யற தவறு, உங்க மனைவி செய்யற தவறுக்கு, உங்க பிள்ளைகள் செய்யற தவறுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு பதில சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? என் புள்ள கர்த்தருக்கு பயந்து நடக்கிற புள்ள, என் வீட்டுக்காரர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவரு, என் மனைவி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. என்ன பயந்து நடக்கிறாங்க? அவர்கள் செய்கிற தவறு உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் செய்கிற பாவம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிந்திருந்தும் சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே, ஊழியக்காரர் மத்தியிலே, சபையின் மத்தியிலே என்ன தைரியத்தில் உங்களுடைய கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நீங்க சாட்சி கொடுக்குறீங்க. அப்படி சாட்சி கொடுத்தீங்கன்னா அடுத்த வசனம் இப்படிதான் வரும், என் பிள்ளைய அடிமையா கூட்டிட்டு போறாங்க. நீ அவர்களுடைய தவறுக்கு போகும்போது உன் குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த அம்மா அப்பையே தண்டிச்சிருந்து, அப்பையே இந்த அம்மா திட்டி இருந்து, அப்பையே இந்த காரியத்துக்கு அந்த அம்மா ஒத்து போகாம, அவர் செய்கிற இந்த தவறுக்கு ஒத்து போகாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்காது. அவர் மரித்து போயிருந்தாலும் பிள்ளைகளை இந்த அம்மா வளர்த்து என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு போயிருக்கலாம். இப்பொழுது இந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தங்கறதுக்கு பிரச்சனை இல்லை. எதுக்கு பிரச்சனை சொல்லுங்க? எதுக்கு பிரச்சனை? அந்த அம்மா சொல்லுதா, ஆண்டவரை பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், இப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லை, 2 பிள்ளைங்க ரோட்டில் தூங்குது, என் 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணல, உணவு கிடையாது, என் 2 பிள்ளைங்க ஸ்கூல் போகல, என் 2 பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது சொல்லிச்சா? நம்ம என்ன சொல்றாங்க? கடன் கொடுத்தவர்கள். இப்ப அந்த அம்மாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? கடன் கொடுத்தவர்கள் எங்களை போட்டு நெருக்குறாங்க. ஐயா அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு பாயிண்ட் இது.
கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பண்ணுகிற தவறுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என் பிள்ளை தானே பாஸ்டர், என் மகன் தானே பாஸ்டர், என் மகள் தானே பாஸ்டர் அப்படின்னு குழந்தைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் செய்கிற தவறை வேதாகமத்தின் முறை பிரகாரம் தவறு என்று தெரிந்தோ நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து குடும்பத்தில் நிற்கும். அல்லேலூயா. இதுல ஃபர்ஸ்ட் லைன் வேற ரொம்ப தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்து, ஒரு ஊழியக்காரனுக்கு இல்ல ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைக்கு மனைவியா இருந்த ஒரு அம்மா பண்ற காரியம் பாத்தீங்களா? ஏன் கட்டுப்பாடு இல்ல, கண்ட்ரோல் இல்ல. ஒரு குடும்பம் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குது, பிள்ளைகள் என்ன தவறு செய்கிறார்கள், தாய் தகப்பன் என்ன தவறு செய்கிறார்கள், கணவன் என்ன தவறு செய்கிறார், மனைவி என்ன செய்கிறார், அப்படி தவறு செய்யும் போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கட்டுப்படுத்தணும் இல்ல. அதற்கு பதிலாக என்ன மனநிலைமையில் நீங்க இருக்கிறீங்கன்னே தெரியல. சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. என் கண்ணுக்கு முன்னாடி தப்பு தெரியுது, தூரத்தில் இருந்து பார்க்குற எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தப்பு தெரியுது. ஆனா அவர்கள் கிட்ட போய் பேசும்போது அவங்களை குறித்து அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது போல ரொம்ப நல்லவருங்க அவரு. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டான், என் மகன் என்னங்க அப்படி தப்பா பேசிட்டான், என் பிள்ளை என்னங்க அப்படி தப்பா செலவு பண்ணிட்டான், என் பிள்ளை என்ன அப்படி தப்பா கெட்டு போயிட்டான். ஊர் உலகத்துல நான் அதிகம் பார்க்கிறேன், தேவனை அறியாதவர்கள் இப்படி பேசுற வார்த்தைகள் நான் கேட்கறது உண்டு. எனக்கு அது பெருசா காயப்படுத்துறது இல்லை. எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். சில பேர்த்துக்குள்ள கோவம் வந்துடும், பாஸ்டர் வந்து என்னையே பேசுறாரு அப்படின்னு. உங்களை பேசாம நான் வேற யார் பேசுவேன்? இங்க உட்காந்துருக்கிறீங்க, ஒரு 50 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களையில் நீங்களாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே 4 மைல் போயிட்டு இருக்கு, அதுக்காக பிரசங்கம் பண்ண முடியும்? இல்லை அங்கே ஊரில் இருக்காங்க அங்கே 500 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். யாருக்கு பிரசங்கம்? கர்த்தர் யாருக்கு பேசுறதுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்? ஊழியக்காரனா? உங்களுக்கு பேசதான் ஊழியக்காரனா கொண்டு வந்து நிறுத்தி. நீங்க உங்க வாழ்க்கை குறித்து தான் ஆண்டவர் பேசுவாரா தவிர யாரோ ஒருத்தர் வாழ்க்கை குறித்து பேசுறது கொண்டு வந்து இங்க நிறுத்தல. அப்ப உடனே ஏன் கடன் வாங்குறதான் பேசுறாரு, என் புள்ள பண்ற தப்பதான் பாஸ்டர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க கடினப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க மனம் திரும்ப மாட்டீங்க, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டீங்க. அல்லேலூயா. திரும்ப நான் சொல்ற விஷயம் அதுதான், தயவு செய்து உங்க குடும்பத்தை கண்ட்ரோல்ல வைங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. இந்த அம்மாவை போல நிக்காதீங்க. போய் ஒரு நாள் தேவ சமூகத்துல வந்து நிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து உடம்பு முடியாம ஆப்ரேஷனுக்கு 5000 10ல் நான் வாங்கினேன், அது வேற. நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு கார் வாங்குறேன், ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்குறேன், என்னால் அந்த லோன் கட்ட முடியும், அரசாங்க லோன் வாங்குறதுங்கிறது வேற. இல்ல அதுலயே நான் பக்தி வைராக்கியமா இருக்கிற, கர்த்தர் முழு காசு கொடுத்தாதான் நான் வாங்க வேணா, இன்னும் ரொம்ப சந்தோஷம், அதுவும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். கடனே வாங்கக்கூடாது, எனக்கு 6 லட்சத்தை கடவுள் கொடுக்கிட்டு நான் அப்புறம் போய் நான் வாங்குறேன், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அது இன்னும் மேன்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்ப மாறும்னு தெரியாது. அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி மாறும்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? காசு வாங்கிட்டு வந்து மகளிர் லோன் ஒன்று வாங்கிட்டு வந்து சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் இருக்காது. எப்படி இருக்காது? என் வீட்டுக்காரருக்கு மட்டன் தான் பிடிக்கும், என் மனைவிக்கு ஃபிஷ் தான், மீன் தான் பிடிக்கும், உங்களுக்கு எனக்கு நாட்டுக்கோழி தான் பிடிக்கும், என் பிள்ளைக்கு சில்லி தான் பாஸ்டர் பிடிக்கும். 4 கறி. கவர்மெண்ட் சிலதை தடுத்து வச்சுட்டாங்க, இல்லைன்னா முடிஞ்சுது. மயில், காக்கா, புறா, யானை, அதெல்லாம் கூட என் வீட்டுக்காரருக்கு யானை பிடிக்குன்னு யானை கூட வாங்கிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. மனைவி கட்டுப்பாடோடு இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம கடன் எதுக்கு தேவையில்லாம, அதெல்லாம் வேண்டாம், முதல்ல கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லை, கொடுங்க. 2 லட்சம் கடன் வாங்கிய மனைவிக்கு 2 பவுன் நகை எதுக்கு தேவை? இப்ப நான் நகை உன்ட்ட கேட்டேனா? கடன் வாங்கி தேவையா? இல்லை ஒரு வண்டி வாங்கிட்டா நம்ம இது பண்ணலாம், கடன் வாங்கிட்டா போகலாம். இல்லை நம்ம நடந்து போகலாம். இல்லைங்க, நல்லா சம்பாதிக்கிறோம், காசு மிச்சம் பண்ணுறோம், மாதம் ஒரு 2000 ரூபாய் நாங்கள் மிச்சம் பண்ணுறோம், அந்த 2000 ரூபாய் ஒரு டீவு கட்டுறோம், ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு அத்தியாவசிய பொருள், கவர்மெண்ட் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி ரொம்ப சந்தோஷம், வாங்க. நகை சீட்டு போடுறோம், சந்தோஷம். ஒரு பேங்க்ல போய் பணம் சேவிங் பண்றோம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆடம்பரத்துல போய் பணத்தை செலவு பண்ணினா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருக்கு தெரியும் ஒரு நாள் என்ன வேணா நடக்கலாம் வாழ்க்கையில. அப்ப போய் இப்படி நிக்க கூடாது. ஒரு பெண்ணை போல, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், ஆனா என் பிள்ளைகளை இப்ப அடிமையா கூட்டிட்டு போறாங்க, எப்படியாவது காப்பாத்துப்பா. ஆண்டவர் கேட்பார், நான் கொடுத்தனே உனக்கு ஆசீர்வாதத்தை சேமிச்சு வச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம்ல, ஆடை எடுக்கிற விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கலாம்ல, அலங்கார பொருட்கள் வாங்குறதுல கண்ட்ரோலா இருந்திருக்கலாம்ல. தேவைங்கிற காரியத்தை வாங்க ஆண்டவர். என்னைக்கு சோப்பு வாங்க ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல, ஷாம்பு வாங்க ஆண்டவர் வேண்டாம், குளிக்காம இருந்து ஆண்டவர் சொல்லல. ஒரு சோப்பு வாங்குறோம், ஒரு ஷாம்பு வாங்குறோம், ஒரு மெடிசன் வாங்குறோம், ஒரு பேஸ்ட் வாங்குறோம்,
ஒரு ப்ரஷ் வாங்குறீங்க, ஒரு ட்ரெஸ் போடுகிற, ஒரு நியாயமான ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், அதெல்லாம் தப்பே கிடையாது. விலை உயர்ந்து தான் நான் உடுத்துவேன். எப்ப பணம் இந்த மாதிரி கடன் வாங்கி தான் நான் விலை உயர்ந்தது உடுத்துவேன். ஒரு காரியத்தை செய்யறீங்க, கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரா, காத்திருது வரைக்கும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. அடுத்த 2வது பாயிண்ட்டுக்குள்ள நான் நேரா கொண்டு போறேன். 2வது பாயிண்ட் பாருங்க. எலிசா, எனக்கு அடுத்த ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். எலிசா அவளை நோக்கி, சொல்லுங்க, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வார்த்தை சொல்லுங்க, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சொன்னா இந்த வார்த்தை எப்படி பலார்னு பளிச்சுன்னு அறையுது. எங்க ஆண்டவருக்கு தெரியாதா? என் கர்த்தருக்கு தெரியாதா? ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் இல்லை ஒரு விசுவாசியுடைய குடும்பம், 2 பிள்ளைகளையும் அந்த அம்மா வந்து உட்காந்து வாசல்ல அழுகுது, என் பிள்ளைகளை கடன்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவர் நேரா சொல்லியிருக்கலாம், என்ன இருக்குது உங்ககிட்ட, அதாவது வீட்டில் போ, இதை வாங்கிக்கோ, வீட்டுக்கு போ, என்ன பண்ணும் அது கிடைக்கும், போ வீட்டை போய் கதவு திறந்து பாரு, வானத்தின் கூரைகளை 2ஆக பிரிந்து பல கனிகளை திறந்து நடுவில் 1 கோடி பணம் கொட்டி கூட எடுத்துக்கோ, வீட்டுக்கு போ, 5 பவுன் நகை கடக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லாம இல்ல. எவ்வளவு ஒரு காயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆமாவா இல்லையா? இந்த அம்மாவே ஒண்ணு இல்லைன்னு போய் நிக்குது. அந்த அம்மா கிட்ட என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்யும்? அடுத்த வார்த்தை என்ன? எல்லாரும் சொல்லுங்க, பைபிளை பாருங்க எல்லாம். ஏன்னா நாம தப்பா உபதேசம் பண்ணிடக்கூடாது. எல்லாம் டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. படிங்க 2வது வசனம் எடுங்க. எல்லாரும் கீழே குனிங்க, தலையை பாருங்க, கீழே தூங்கிடாதீங்க. எலிசா அவளை நோக்கி, எல்லாரும் படிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சொல்லு. மௌனமா என்ன பண்ணிடக்கூடாது. சில பேர்த்திட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிற மௌனத்திலே தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு. அப்படி ஒரு டயலாக் உண்டு. ஆனால் எலிசா அதாவது ஒரு கோபத்தோட சொல்றாரு, என்ன உங்ககிட்ட இருக்குது சொல்லு, என்னதான் இருக்குது சொல்லு அப்படின்னு சொன்ன அந்த அம்மா சொல்லுது, என்னதான் இருக்குது, என்ன இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என் வீட்டில். இந்த வசனத்து வரைக்கும் முதல்ல வாழ்க்கையை தியானிக்கணும். இதுக்கப்புறம் எண்ணெய் வந்தது, அற்புதம் வந்தது, அதிசயம் நடந்தது, அதெல்லாம் அடுத்த பிரகாரம். ஏங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், இருக்கிறத சாப்பிட்டு பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்கிட்ட வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? வித்துட்டேன், எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். புருஷன் இருக்கும் போதும் கட்டுப்பாடு இல்லை, புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் கட்டுப்பாடு இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிருக்கிறேன்? 1 குடம் எண்ணெயை வச்சுட்டு என்ன பண்ணிருக்கிறேன்? வந்து நான் என்ன பண்றேன்? நிக்கிறேன். இந்த 1 குடம் எண்ணெயை வச்சுட்டு என்ன பதில் அந்த அம்மா கையில இருந்து வந்துச்சு? இது எப்படி யோசிக்கிற பதில்? இதை வச்சுட்டு எப்படி அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? கடனை கட்ட முடியும்? ஏன்னா அந்த அம்மா கிட்ட அது மட்டும்தான் இருக்குது, வேற ₹1 இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அந்த 5 அப்பம் 2 மீன், உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு, ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் இருக்கு, வாடா நீ தான் தேவா. ஹல்லேலூயா. உன்னை கொண்டார். அதே போல தாவீது, எப்ப போ கூழாங்கல் எடுத்துட்டு வா, கல்லை வச்சு அடி. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஒரு நாளைக்கு தேவனிடத்துல அற்புதத்துக்கு போகும்போது, ஒரு அதிசயத்துக்கு போகும்போது, ஒரு ஜெபத்துக்கு போகும்போது இந்த வசனம் ஞாபகம் இருக்கணும். எந்த காரியத்துக்கு போறோம், எதுக்கு போறோம், என்ன தப்பு பண்ணிட்டு போறோம், என்ன தேவைக்காக போறோம், அங்க போய் ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவர் கண்டிப்பா உங்ககிட்ட என்கிட்ட என்ன கேட்பார்? சொல்லுங்க, என்ன கேட்பார்? சொல்லுங்க, என்ன கேட்பார்? உன்னிடத்தில் சொல் அப்படின்பார். மௌனமாலாம் நிக்க முடியாது. இல்லைன்னா கூட நம்ம இந்த இடத்துல மௌனமா நின்றுக்கலாம். அவர் கேட்கிறார், உங்க என்ன இருக்குதுப்பா சொல்லு முதல்ல. அதுக்கப்புறம் சொல்ற, நான் என்ன உனக்கு செய்யணும், நான் என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா தெளிவா தானே சொல்லுது, கடன் பிரச்சனை இருக்குதுன்னு. அப்ப கடன் பிரச்சனைக்கு பண தேவை தானே. அப்புறம் ஏன் இப்படி ஒரு பதில்? இவர் கேட்கிற பதில், உங்ககிட்ட என்னதான் இருக்குது? ஒண்ணுமே இல்லை, நான் அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் உனக்கு? ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? சகோதர சகோதரி, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அந்த காரியங்கள்ல. தேவ பிள்ளைகள், இதேதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும்.
கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருந்த அற்புதங்கள் செய்யும் போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு காரியத்தையும் ஆடம்பரமாக அனாவசியமாக ஒரு காரியத்தை இழந்து போகாதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா அதை பெற்றுக்கொண்டனா அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு காரியத்தை வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வராருன்னா அதை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் கொண்டு வராருன்னா சரியாக அதை பெற்றுக்கொண்டு சரியாக அதை பத்திரப்படுத்தி வை. அனாவசிய செலவு பண்ண ஆண்டவர் கொடுக்கல, அகங்காரமா சொல்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. சில நேரங்களில் நமக்கே சேர வேண்டிய சில காரியங்கள் எனக்கெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நான் போடுற ட்ரெஸ் மெட்டீரியல் என்ன தெரியுமா? ஒரு சேலை ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா எனக்கெல்லாம் அந்த பாஸ்டர் நான் 5000 ரூபாய்க்கு சேலை உடுத்திட்டு இருக்கிறேன், நம்ம 300 ரூபா சேலையை கொண்டு கிஃப்ட் கொடுக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு ஏளன பேச்சு நிறைய பேர்த்து கேட்க முடியுது. நல்லா கவனி, நீ பேசுகிற நிலைமையில உன் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நாட்கள் ஆகும்போது உன் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வராருன்னா பயபக்தியோடு பவ்யத்தோடு அதை வாங்கி வைத்துக்கொண்டு கட்டுப்பாடோடு அந்த பொருளை வச்சிருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, கட்டுப்பாடோடு வச்சிருக்கணும். பைபிள் இல்லாத வார்த்தை இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்கிற நிலைமைக்கு எந்த காரியமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஆண்டவர் தெளிவாக வச்சிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான். அவுட் ஆஃப் நத்திங் he created everything. ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம் தான் அவர். அவருக்கு இந்த எண்ணெய் பாட்டிலும் தேவை கிடையாது, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தேவை கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா, அதை புரிந்துக்கணும். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், புதிய ஏற்பாடு புத்தகத்தில் தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் போது என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட ஒரு 5 தாளந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு 3 பேர்த்திட்ட கொடுப்பாங்க. ஒருத்தங்கிட்ட 1 தாளந்து கொடுப்பாரு, அவன் 10 தாளந்தா மாத்திருப்பான். ஒருத்தங்கிட்ட ஒரு 2 தாளந்து என்ன கொடுப்பாரு, அவன் 5 தாளந்தா மாத்திருப்பான். ஒருத்தங்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்துருப்பாரு, அவன் அதை என்ன பண்ணுவான், சும்மா பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்து வந்தோன்னே முதலாளியோ வேலைக்காரனோ வந்தோன்னே எடுத்து கொடுப்பான். நான் ஒண்ணுமே பண்ணல, பத்திரமா நான் வச்சிருந்தேன். ஏன் உழைக்கல, வேலை செய்யல. ஆண்டவர் அந்த வேலைக்காரன் சொன்ன 2 பேத்துக்கு இவனு பிரயோஜனமா அற்றவன் அப்படியே வச்சிருந்தவன் இதை 1 2 மாத்தி 4 மாத்தின நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை வாழ்க்கையில கொண்டு வராருன்னா ஏதோ ஒரு திட்டத்துக்காக கொண்டு வராரு, ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக கொண்டு வராரு, ஏதோ ஒரு காரியத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணு, வாங்கின காரியங்களை கட்டுப்பாடோடு பயபக்தியோடு வச்சிருக்கணும். தேவன் வந்து உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது அதை எடுத்து நீ என்ன பண்ணு, ஆண்டவர் கையில வைக்கணும், ஒரு சமூகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை பயன்படுத்தி 1 100 1000 பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா. நீ பயபக்தியோடு பக்தியோடு இருந்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. உன் பிள்ளைகளை கடன்காரங்களை நெருக்கி இருக்கிற சூழ்நிலை வந்திருக்காது, அவர்களை அடிமையா கொண்டு போகிற சூழ்நிலை வந்திருக்காது. அப்ப போய் கேட்கும் போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. கர்த்தர் கேட்பார், ஒரு நாள் எல்லாவற்றையும் கணக்கு கேட்பார். உன் கணவனை உன் இடத்துல கொடுத்துருக்கா, உன் மனைவியை உன் இடத்துல கொடுத்துருக்கா, உன் பிள்ளைகளை உன் இடத்துல கொடுத்துருக்கிறார், ஒரு காரியத்தை ஒரு தொழிலை உன் இடத்துல கொடுத்துருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை உன் இடத்துல கொடுத்துருக்கிறார்னா நீ ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதற்காக இல்ல, அனாவசியமாக ஆடம்பர வாழ்க்கை செலவு பண்ணுவதற்காக அல்ல, மற்றவரிடத்துல பெருமையாக உன்னை காட்டிக் கொள்வதற்காக அல்ல. அத்தனையும் ஆண்டவர் கொடுத்துட்டு ஒரு நாள் வந்து கேட்பார் ஒரு பிரச்சனை, எப்ப அவங்ககிட்ட என்ன இருக்கு ஆண்டவர், இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு, இதை கொண்டா, இல்ல ஆண்டவரே இல்ல சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு தெரியும் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா அந்த அம்மா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த அம்மா புரிந்து கொள்ளணும். அந்த அம்மா மாத்திரம் புரிந்து கொள்ள, இந்த அம்மா அந்த ஐயாக்கள் நீங்களும் நானும் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு அற்புதம் என்கிட்ட நடக்கணும்னா ஆண்டவர் என்கிட்ட கண்டிப்பா எதையும் கேட்காம அற்புதம் என்ன பண்ண மாட்டார், பண்ண மாட்டார். நிறைய பேரை பார்க்க முடியுது. தேவ பிள்ளைகள் நான் சொல்றேன், நான் ஜனங்கள் எல்லாம் ஊர் உலக ஜனங்கள், அவங்களுக்கு தெரியல, அவங்கள விட்டுருங்க. கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்க. ஒரு காரியத்தை எப்படி அழிக்கிறீங்க, ஒரு காரியத்தை எப்படி அனாவசியப்படுத்துறீங்க, ஒரு காரியத்தை எப்படி உதாசீனப்படுத்துறீங்க, ஒரு காரியத்தை கொடுத்து கர்த்தர் கொடுத்து அதுக்குண்டான கனத்தை எங்க கொடுக்குறீங்க? பணம் வந்துட்டா வேலைக்கு போறது இல்லை, ஆசீர்வாதம் வந்துட்டா வீட்டில் படுத்துக்கிறது, ஒன்றும் செய்யறது கிடையாது. ஒரு நாள் வரும் எல்லாம் காணாம போய் ஆண்டவர் கேட்பார், என்ன நீ என்ன ப்ரிப்பேர் ஆகிருக்க, நீ என்ன தயாரா இருக்கிற? எல்லாத்துக்கும் உண்டு, உங்களுக்கு என்ன, எனக்கு ஊழியக்காரனா எனக்கு உண்டு. இந்த நாட்கள் நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் சும்மா இருக்கிறார் தானே. அல்லேலூயா. பாஸ்டர் சும்மா இருக்கிறார் தானே, அவருக்கு என்ன வேலை, அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், எப்போ கூப்பிட்டாலும் போவார். நீங்க யாரும் இல்லை, நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, எனக்கு உண்டான பதில் நான் சொல்றேன். எப்போ கூப்பிட்டாலும் வருவார், எப்போ கூப்பிட்டாலும் போவார், சும்மா தான் இருப்பார், சும்மா தான் போவார். அவருக்கு என்ன, எப்போ சும்மா தானே இருக்கிறார்.
போன மாதம் பெங்களூர் போனப்போ கூட 10 புக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். எத்தனை புக்கு வாங்கிட்டு வந்தேன்? 10 புக்கு வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? படிக்கிறதுக்கு. எனக்கு தெரியும் இந்த நேரங்களை எல்லாம் நான் உதாசீனப்படுத்தி படுத்துக்கிட்டு இருந்தேன், இல்லை அனாவசியமான ஊர் நண்பர்களோடு சுற்றி கொண்டு இருந்தேன். எனக்கு நண்பர்கள் இல்லையான்னு கேட்டால் 1000 நண்பர்கள் உண்டு. எனக்கு அங்கங்கே போக தெரியும், அங்கங்கே சுத்த முடியும். பெங்களூர் போன தடவை போகிறதுக்கு முன்னாடி கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரூம் எடுத்து பெங்களூர் தங்கி நான் வான்னு கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னேன். 3 நாள் தங்கலாம் வா, 4 நாள் தங்கலாம் வா அப்படின்னாங்க. இல்லை ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் வா அப்படின்னாங்க. நான் வரல அப்படின்னு. நான் பெருமையாக சொல்கிறதுக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரின் இடத்துல என்ன கேட்பார்? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற நிலைமையில இன்னும் 2 வருஷத்துலயோ, ஒரு 3 வருஷத்துலயோ, 5 வருஷத்துலயோ ஊழியத்துல ஆண்டவர் என்ன பயன்படுத்தும் போது அப்ப எனக்கு என்ன கிடைக்காது? சத்தமா சொல்லுங்க, என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. பிரசங்கம் பண்ண நேரம் கிடைக்காது. சனிக்கிழமை நைட்டு ஒரு 200 பேர் சர்ச்சில் இருக்கிறீங்கன்னா திடீர்னு ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். பாஸ்டர் வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு நைட்டு சீரியஸ் ஆயிட்டாங்க கடச்சநல்லூர்ல. இப்போ அவங்க சீரியஸ் ஆன உடனே நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுடைய உயிர் எத்தனை மணிக்கு? நான் போய் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு 10 மணிக்கு போயிட்டு வரேன். நைட்டு அவங்களுடைய உயிர் 11, 12 கிட்ட உயிர் பிரியுது. கூப்பிட்டாங்க, உடனே போய் ப்ரேயர் பண்ணிட்டு 2 மணி 3 மணிக்கு வரேன். நான் முடிச்சுட்டு அன்னைக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அடக்கம் அடுத்த நாள் மதியம் என்னதான் அடக்கம். நான் எங்கே போய் பிரசங்கம் ரெடி பண்ணுறது? நான் எங்கே போய் எது பண்ணுறது? இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேத வசனங்களை படித்ததுனால, சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் பைபிள்களை படித்ததுனால, புத்தகங்களை படித்ததுனால, நான் ஏற்கனவே நிறைய பிரசங்கங்கள் எடுத்து வச்சதுனால அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு நேரம் கிடைக்கல. ஜெபிச்சுட்டு ஒரு பிரசங்கத்தை பார்த்தேன், கர்த்தர் இதை பேசுகிறாருன்னு ஜெபிச்சேன், வந்து பிரசங்கம் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு 200 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, 300 பேர் சபைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் இருக்கும், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஒரு வீட்டில் ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு காரியம் இவங்க கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு நான் ஓடிட்டு ஓடியாந்துட்டே இருக்கணும். அப்ப அன்னைக்கு ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, பைபிள் படிக்க எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை ஆண்டவரே. ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அங்க ஒரு பாஸ்டர் வரல, நான் போய் இருக்கிறேன் அப்படின்னா, பாஸ்டர் நீங்க 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? பிரசங்கம் பண்ணுமா? நைட்டு முழுவதும் தேவ சமூகத்துல காத்திருந்து நான் வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் ஆகி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். என்னாலலாம் அப்படிலாம் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. அல்லேலூயா. உடனே எந்திரிச்சுன்னு ஆண்டவர் கொடுக்குற ஒரு சாய்ஸ் இது, ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இது. உடனே எடுத்து அந்த இடத்துல 4 பக்கம் புரட்டணும் அப்படின்னா, கர்த்தர் அன்னைக்கு பேசினார், எழுதி வச்சிருக்கிற இதை உடனே எடுத்து பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நீ தயாரா இல்லைன்னா ஆண்டவர் எப்படி வெளிப்படுவார்? அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சொகுசு வாழ்க்கை வாழ்றது இல்லை. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? கிறிஸ்தவத்துல வந்தா ஜாலியா இருக்கலாம், சொகுசா இருக்கலாம்னு தான் வந்தோம். அது வேற வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா இந்த வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு 3வது மனுஷனாவே இருக்கணும்னா தாராளமா 3வது மனுஷனாவே இருந்துட்டு போங்க. இல்ல பாஸ்டர் நான் தாவீதை போல நிக்கணும், இல்ல பாஸ்டர் நான் யோசேப்பை போல ராஜாவாகணும், இல்ல பாஸ்டர் நான் மோசேயை போல கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், இல்ல பாஸ்டர் எஸ்தரை போல ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், இல்ல பாஸ்டர் ரூத்தை போல ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், இல்ல மரியாளை போல என்னை பயன்படுத்தணும், இல்ல பேதுருவை போல என்னை பயன்படுத்தணும், யோவானை போல என்னை பயன்படுத்தணும், பவுலை போல என்னை பயன்படுத்தணும், இந்த வேதத்துல உள்ள இந்த பரிசுத்தவான்களை போல என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கிடைக்கிற நேரமாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், சொத்தாகட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணும்? கட்டுப்பாடோடு பயபக்தியா ஞானத்தோடு செலவிட வேண்டும். அல்லேலூயா. ஞானத்தோடு செலவிட வேண்டும். ஆண்டவர் கேட்பார், கேட்காமலாம் விட மாட்டார். உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ், மூலதனம் என்ன இருக்கு? உங்ககிட்ட நிறைய காரியங்கள் வேதாந்தத்துல தியானிக்கிறோம். உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட ஏது இருக்கு? உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த 5 அப்பம் 2 மீன், ஏன் அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்தாதான் கொண்டு வர முடியுமா ஆண்டவரால? இல்ல. பட் காட் எக்ஸ்பெக்டிங் அஸ். கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன வச்சிருக்கா? என் பிள்ளை நான் கொடுத்தது எதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கா? என் பிள்ளை என்ன ஞானத்தோடு செயல்பட்டு இருக்கிறா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாருன்னா, அப்பாடா குழந்தையை கொடுத்துட்டாருன்னு செல்லம் காட்டி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு கிடையாது. ஒரு நாள் கேட்பார் ஆண்டவர், உங்ககிட்ட என்ன இருக்கு? உன் குழந்தையை கொடுத்தனே, அந்த குழந்தைய எப்படி வளர்த்திருக்க? கொண்டா. பயபக்தியா வளர்த்தி இருக்கிறியா? தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா வளர்த்தி இருக்கிறியா? கீழ்ப்படுகிற பிள்ளையா வளர்த்தி இருக்கிறியா? உன் பிள்ளைய நான் ஊழியத்துக்குன்னு உன் கையில கொடுத்துருக்கிறேன், தேவனுடைய ஞான சத்தியத்தை அறிவிக்கணும் நான் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு தகுந்தது போல வேத வசனத்தின் பிரகாரம் உன் பிள்ளைய வளர்த்தி இருக்கிறியா? ஒரே ஒரு பிள்ளை பாஸ்டர், ரொம்ப ஆசைப்பட்ட பிள்ளை, அதனால அது என்னென்ன ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் கடன் வாங்கி நான் வாங்கி கொடுத்துட்டேன். சில அம்மாக்கள் இருக்கிறாங்க, கிட்னி வித்து பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க, கிட்னி வித்து என்ன பண்றாங்க? பைக் வாங்கி கொடுக்குறாங்க.
ஒரு அம்மா அப்படிதான் பைக் கவர் இழுத்துட்டு சொல்லுது, என் மகனுக்காக என்னுடைய ஒரு கிட்னியை நான் விற்று இந்த பைக் 3.5 லட்ச ரூபாய் பைக் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. பெருமையாக சொல்கிறாங்க. இல்லை, கர்த்தர் ஒரு பிள்ளைய கொடுத்துருக்காரு, 2 பிள்ளை, 1 பிள்ளை, நான் அதெல்லாம் கணக்கு பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் உன் கையில் எதை கொடுத்தாலும் தெய்வ திட்டத்தோடு கொடுத்துருப்பார். அல்லேலூயா. என் வேலை என்ன, அதை பயபக்தியாக வளர்த்துங்க, பணத்தோடு வளர்த்துங்க, ஆசீர்வாதத்தோடு வளர்த்துங்க, ஐஸ்வர்யத்தோடு வளர்த்துங்க, அப்படி சொல்லலை, பக்தி வைராக்கியத்தோடு வளர்த்தணும். அல்லேலூயா. பிள்ளைகளை பக்தி வைராக்கியத்தோடு வளர்த்தணும். உன் கணவரை பக்தி வைராக்கியத்தோடு வளர்த்தணும், மனைவியை பக்தி வைராக்கியத்தோடு வளர்த்தணும். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். மனைவியை குறித்து கணவர் இடத்துல கேட்பார், கணவரை குறித்து மனைவி இடத்துல கேட்பார், பிள்ளைகளை குறித்து 2 பேர் இடத்துல கணக்கு கேட்பார் ஆண்டவர். ஒன்னும் இல்லை ஆண்டவரை, ஒன்னும் இல்லையா, கிளம்புன்று வரப்போ. அல்லேலூயா. ஸோ 2வது விஷயம் அது. 3வது, அதான் பாயிண்ட்டுக்குள்ளேயே வரோம், செயல்படும் விசுவாசமும் மற்றும் பங்கு கொள்பவர்கள். இப்ப வாங்க 3வது பாயிண்ட் என்ன சொல்றாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய், அதுக்கு அடுத்த வசனம் வேற. நான் இப்படி யோசிச்சேன், இந்த அம்மாவுடைய நிலைமை என்ன நிலைமை, ஒரு அயல் வீடுனா பக்கத்தில் ஒரு 50 வீடு இருக்கும். நான் என்னையே வச்சுக்கோங்களேன், நான் உங்கள் வீட்டுக்கு, நம்ம ஊருக்குள்ளே நான் இருக்கிறேன். இப்போ நான் அதிக கடன் வாங்கிடுறேன், என்ன பண்ணிடுறேன், அதிக கடன் வாங்கிடுறேன். அப்போ கடன்காரர்கள்லாம் என் வீட்டு வாசலில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கத்துறாங்க, இவன் வீட்டு ஜாமானத்தை விற்று சாப்பிட்டேன், கடனுக்கூட என் பிள்ளைகளை பிடிக்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைமை. இப்படி இருக்கிற நிலைமையத்தில் ஆண்ட்ரூஸ் பிரதர் வீட்டுக்கு போகிறேன். ஐயா, இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய ஈய பாத்திரத்தை எனக்கு கொடுங்கன்னா அவர் கொடுப்பாரா? லட்சுமி அம்மாட்ட போய் கேட்குறேன், அம்மா கொடுங்க, கொடுப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க, அதை விற்று தின்ற உங்களுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும், எப்படிப்பா நீ வந்து தைரியத்தில் கேட்குற, உன் வீட்டு ஜாமானத்தையும் எல்லாம் விற்று என்ன பண்ணிட்ட, எல்லாத்தையும் இது பண்ணிட்ட. ப்ராக்டிக்கல். அந்த அம்மா மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாரும் சரி நானும் சரி அப்படி தானே சொல்லுவோம், நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அப்போ நான் போய் கேட்கும்போது எனக்கு எத்தனை பேர், 10 வீடு இருக்காங்கன்னா எத்தனை வீட்டுக்காரங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க, எத்தனை வீட்டுக்காரங்க அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதாவது எலிசா என்ன சொல்றாரு, போய் வீட்டு பக்கத்துல இருக்கலாம் வெறும் பாத்திரத்தை வாங்கு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா போய் கேட்கும் போதெல்லாம் 10 வீட்டுல குறைந்தபட்சம் 8 வீட்டுக்காரர்கள் அந்த அம்மாவை என்ன பேசியிருப்பாங்க, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேசியிருப்பாங்க, குறை பேசுறதை காட்டிலும் என்ன பண்ண, அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. உன் வீட்டு பாத்திரத்தை வித்து தின்னுட்டு இப்போ என் வீட்டு பாத்திரத்தை என்ன பண்ற, வித்து திங்கிறதுக்கு நீ வந்துட்டியா நீ? ஐயோ இல்லைங்க, நான் எலிசா கிட்ட போனேங்க, எலிசா சொன்னாருங்க இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாலுமே அவங்க புது கதை கொண்டு வந்துட்டார். என்னது புது, உன் வீட்டு பாத்திரத்துல வித்துட்டு என் வீட்டு பாத்திரத்துக்கு புது கதையை, புது ஸ்டோரியை கொண்டு வந்துட்டியா நீ? வெளியே போமா முதல்ல, வெளியே போயா முதல்ல அப்படின்றாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இத்தனை பேர் பேசினாலும் அந்த அம்மா தவறு பண்ணியிருந்தாலும், நான் தப்புன்னு சொல்ல, பாஸ்ட் லைஃப், அதாவது கடந்த கால வாழ்க்கையில் தவறு பண்ணாலும் நம்பிக்கையை தளராமல் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, போய் சில வீடுகளில் கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில ஜாமான வீட்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஃபெய்த், விசுவாசம். நம்ம விசுவாசத்தோடு அத்தனை பேர்கள் அவமானப்படுத்தி, அத்தனை பேர் கேவலமா பேசி, அத்தனை பேர் அந்த அம்மா உதாசீனப்படுத்தும் பொழுதும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, போய் ஒவ்வொரு வீட்லயா 10 வீடுன்னு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல இல்ல அவன் 2வது வீடு, ஏன்னா நமக்கெல்லாம் கோவம் வந்துடும். மொத வீட்லயே அவன் பேசிட்டான், இனிமே என் வீட்டுல போய் நான் கேட்கறேன், போ எனக்கு ஜாமானம் வேண்டாம், அதாவது காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எண்ணெயும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் என்ன பண்ண, எலிசா வேணும்னு என்ன கிண்டல் படுத்துறாரு, என்ன கேவலப்படுத்துறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், போயாண்டு போயிடுவோம் நம்ம. ஆனா நம்ம விசுவாசத்தோடு இல்லை, ஊழியக்காரன் ஏதோ ஒரு காரணத்தோட சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடா தட்டி 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 அவமான சொற்களை வாங்கும்போது, ஒரு 4 வீடு தள்ளி 5வது வீட்டுக்காரம்மா, அப்படியாப்பா அப்படியாம்மா சொன்னா, சரி இந்தாம்மா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோ, வந்தா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 2 வீட்டில் அவமானம் சொல்ல, அடுத்த 3வது வீட்டில் போய் அப்படியா எலிசா சொன்னாரா, சரி இந்தாம்மா உன் குடும்பம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்தா ஒரு பாத்திரம் வச்சுக்கோ. அப்ப அப்படி ஒவ்வொரு வீட்லையும் அவமானப்பட்டாலும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க. என்ன நம்பிக்கையில வாங்கிட்டு வந்தாங்க? அல்லேலூயா. என் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், என் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில போய் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீட்டுல என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க.
2 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு, உள்ளே என்ன பண்ற, எல்லா இடத்துலயும் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து என்ன பண்ணு, வெயி. எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணு, ஊத்தி வெயி. எவ்வளவு பாத்திரம் வந்திருக்கும் அந்த அம்மா கிட்ட. அப்ப எல்லா பாத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க, ஊத்துறாங்க. அப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த விஷயம் தான், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாருன்னா முதலாவது நம்முடைய பங்கை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறாருன்னா அதற்கு முன்னாடியே ஆண்டவர் சில காரியங்களை தயார்படுத்தி வைத்திருப்பார். அதனுடைய பங்கு என்ன பங்குன்னா அவரால் செய்ய முடியாதுன்னு கிடையாது. நீங்களும் நானும் அந்த அற்புதத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் பங்கு கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கோலியாத்தை மேல இருந்து சாவிடான்னு சொல்லியிருந்தா செத்துருப்பா. ஆனா தாவீதை அங்க கொண்டு வந்து பங்கு கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். யோசேப்பு பங்கு கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. கிதியோன் பங்கு கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என் சகோதர சகோதரியே, உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் இந்த உலகத்திலே பயிற்சி செய்வதற்கும் பங்கு கொள்ளுவதற்கும் கர்த்தர் விரும்புகிறார். நான் செஞ்சுதான் நடக்குமா, நான் போனாதான் நடக்குமா, நான் ஜெபித்தாதான் நடக்குமா, நான் வச்சிருந்தாதான் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கறது கிடையாது. இந்த மகளிடம் நாம் கண்டு வியந்த ஒரு விஷயம், விசுவாசத்தினுடைய மேலோங்கின விஷயம். அவ்வளவு அவமானப்படும் பொழுதும் கர்த்தர் ஏதோ செய்ய இருக்க போகிறார். அல்லேலூயா. என் தேவன் ஏதோ செய்ய இருக்க போறான்னு சொல்லி அவச்சொற்களை வாங்கினாலும் பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. அதே போல எலிசா கிட்ட கேட்கல, ஏங்க ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, இந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு நான் எப்படிங்க என் குடும்பத்தை தீக்க போறேன், என் பிள்ளையினுடைய கடனை, நாங்கள் எங்க வீட்டுக்காரர் வாங்கின கடனை எப்படிங்க நான் கட்ட போறேன், இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னும் கேட்கல. நம்மளாம் அதை தாண்டி ஒரு புத்திசாலிகள். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா அனலைஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், என்னென்ன வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா உடனே அனலைஸ் பண்றது, இது எப்படி நடக்கும். அப்பதான் அறிவு மேலோங்கி வரும். சைடில் வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கும். இது இப்படி நடக்க வாய்ப்பு உண்டா, இது 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 இப்படி அங்கிருந்து வருமா, இப்படி நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை செய்தி வருமா அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிற மாதிரி கர்த்தரும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. இப்படி நடக்காது பாஸ்டர், இப்படிலாம் நடக்காது அம்மா, ஐயா இதெல்லாம் இப்படி நடக்க, இது இப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா. இது இந்த மாதிரி தான் நடக்கும். எப்படி கர்த்தர் உன்னை ஒரு புது காரியத்தில் கொண்டு போய், அது அப்படி நடக்காது. ஒரு லோனை போட்டு ஒரு கடனை வாங்கி நம்ம ஒரு புது காரியத்தை என்ன பண்ணணும், போய் செய்யணும். கர்த்தருடைய பர்ஸ்பெக்டிவ் கொண்டு போனா, கர்த்தரோட நோக்கத்தில் கொண்டு போனா, நீங்களும் நானும் வேற ஒரு நோக்கத்தை அங்கே கொண்டு வரோம். ஏன்னா அனலைஸ் பண்றோம், படிச்சிருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஞானம் இருக்குது. அப்ப இது இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. பாத்திரத்தை வாங்கி வச்சு இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டம்ளரா ஒவ்வொரு குடத்துலையும் ஊற்றி வச்சு, என்ன இதெல்லாம் கேலி கூத்தா இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா. அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை இருந்தால் அந்த பிள்ளைகிட்ட அவன் சொல்லி, இதெல்லாம் தேவையில்லாமல் இவரை போய் கேட்டுறேன், இப்படி நம்மளை அவமானப்படுத்துறாரு. ஆனா அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் எல்லா அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க பர்ஸ்பெக்டிவ் கொண்டு வராதீங்க, உங்களுடைய திட்டத்தை கொண்டு வராதீங்க, உங்களுடைய ஞானத்தை கொண்டு வராதீங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வேற வழியில போயிடுவீங்க. அங்க போய் இடிச்சு முட்டிக்கிட்டு நின்று கடனாகி பிரச்சனையாகி போராட்டமாகி அடிச்சுக்கிட்டு புரண்டுட்டு கிடக்கணும். அங்க விசுவாசத்துல நடங்க. விசுவாசத்துல ஏனோக்கு நடந்தான், மரணத்தையே சந்திக்காம ஆண்டவர் என்ன பண்ணார், எடுத்துக்கொண்டார். விசுவாசத்துல நோவா என்ன பண்ணாரு, பேழையை கட்டினார். மழை வருமா இல்ல வராதா, இடி வருமா இல்ல வராதா அப்படின்னு கேள்வி கேட்கல, கட்டினாரு, கட்டிட்டான். விசுவாசத்துல நோவா பேழையை கட்டினா. விசுவாசத்துல ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், கிளம்புப்பா எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஊரா இந்த ஊரா, இது செய்யுமா அது செய்யுமா, இது செய்யாதா அது செய்யுமா, அந்த ஊர்ல ரேஷன் கார்டு எனக்கு கிடைக்குமா, இந்த ஊர்ல ரேஷன் கார்டு எனக்கு கிடைக்குமா. கிளம்புனார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், கிளம்பிட்டான். மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், மோசே முச்சடி நடுவில் நீ போப்பா, போய் பார்வோனோட சண்டை போட்டு என்ன பண்ண, நீ மக்களை கொண்டு வர. அவன் சொன்ன விஷயம் ஒன்று, ஆண்டவரே நான் தகுதி இல்லைன்னு தான் சொன்னானோ தவிர ஆண்டவர் ஒருபோதும் விசுவாசத்துல கேள்வி, எப்படி ஆண்டவரை நான் அப்படிலாம் நடக்குமா, போய் நான் பார்வோனை எடுத்து சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட என்ன பெரிய வீரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும், அதில் அரண்மனையில் வாழ்ந்தா எப்படி சண்டை போடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா. அதாவது என்னைக்கும் கர்த்தருடைய வல்லமையின் மீது, கர்த்தருடைய வழிநடத்துதல் மீது நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபி, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரா, செஞ்சிருங்க. அதே போல எரிகோ கோட்டை குறித்து என்ன சொன்னார் ஆண்டவர்,
பிரசங்கம் பண்ணிருங்கண்ணே. 7 முறை எரிகோ கோட்டையை சுத்திட்டு வானாரு. ஒரு முறை சுத்திட்டு வந்தோன்னே செங்கல் ஒன்று கூட மேல் டாப்ல கூட ஒன்றும் அசையிலிங்க. இதுக்கு எது சுத்துன்னு போய் உட்காந்தாங்களா? இல்ல. 7வது முறை சுற்றும் போது என்ன நடந்தது? இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்துல நாம என்ன பண்ண முடியாது? எதையும் சுதந்திரிக்க முடியாது. சோ இந்த அம்மாட்ட நெகட்டிவ் இருக்கு, அதாவது தவறான ஒரு பாதையும் உண்டு, பாசிட்டிவான ஒரு பாதையும் இருக்கு. ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. எதுக்காக எலிசாவுடைய இந்த சம்பத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு? முதல்ல கடன், சொல்லுங்க, கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட்டான வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ரெண்டாவது, எதை கொடுத்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பாரு. மூணாவது, எதை சொன்னாலும் அதுல என்ன அவமானம் வந்தாலும் சரி, கேவலம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் அதை குறித்து கவலைப்படாம ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. இப்ப 4வது மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன், ரொம்ப கவனிங்க. அதில் அவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். 5ஆம் வசனம் பாருங்க, அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன், இல்ல 4ஆம் வசனத்திலே பாருங்க, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க, என்னது? கதவை மூடுங்கள், கதவை பூட்டுங்கள். நான் யோசிச்சேன், ஆண்டவர் ஜெபிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது, எதுக்கு ஆண்டவர் கதவை பூட்ட சொல்றாரு? ஏன் ஆண்டவர் கதவை பூட்ட சொல்றாரு? என்ன பாத்திரத்தை வச்சா அது பாட்டுக்கு வலிஞ்சு வருது, அது பாட்டுக்கு இருக்க போகுது. ஏன் ஆண்டவர் என்ன பண்றாரு? கதவை பூட்ட சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, ரொம்ப என்ன பண்ணுச்சு வந்துச்சு. அப்பதான் எனக்கு சில காரியங்கள் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, ஏன் கதவை பூட்டு அப்படிங்கிறாருன்னா, ஏற்கனவே இந்த அம்மா மேல கடன் வாங்கினதுனால எல்லாருமே இந்த அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல இந்த அம்மா பாத்திரம் வாங்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் என்ன பேசிட்டு இருப்பான்? ஒருத்தன் ஒருவேளை இந்த வீட்டு பக்கத்து, அதாவது வலதுபுறம் உள்ளவன் கொடுக்கலைன்னு இடதுபுற வீட்டுக்காரன் ஒரு குண்டா ஒரு சின்ன ஒரு டம்ளாரை கொடுத்துருக்கலாம். கொடுத்த உடனே அந்த வலதுபுற வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? ஏன்டா பைத்தியக்காரனடா நீ, குடும்பம் எல்லாம் கடனை வாங்கி வச்சு எல்லாம் வித்து தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த டம்ளர் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணியிருக்கிற, கொடுத்துருக்குற, அதெல்லாம் திரும்பி வருமா? அதெல்லாம் வராத, எதுக்கு கொடுத்த தேவையில்லாம அப்படின்னு கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான்? சொல்லியிருப்பான். அப்படி சொன்ன உடனே அவன் நேரா யார்கிட்ட வருவான்? இந்த அம்மா கிட்ட தான் வருவான். இந்த அம்மா கிட்ட வந்தோன்னு ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த அம்மா எல்லாத்தையும் அடுக்கி அரை டம்ளர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு குண்டாலையும் என்ன பண்ணோம்? கதவு திறந்துருக்கு. 10 ml என்ன பண்ணுது? எண்ணெய் ஊத்திட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்து என்ன சொல்லுவான்? இத்தனை நாளா கடன் வாங்கி என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு. உங்ககிட்ட இருக்கிறதே ஏதோ ஒரு குடம் எண்ணெய், இதை கொண்டு போய், ஆனால் அந்த அம்மா வச்சிருந்த எண்ணெய் அப்படின்னா, அந்த காலத்தில் எண்ணெய் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க. ஒலிவ மர எண்ணெய், ஒலிவ மர எண்ணெய் நினைக்கிறேன், ஆலிவ் ஆயில். அந்த எண்ணெய் ரொம்ப விலை உயர்ந்த எண்ணெய், இன்னைக்கும் கிடைக்குது ஆன்லைனில், 500 ரூபாய் லிட்டரு, 1000 ரூபாய், அப்படி விலை உயர்ந்த எண்ணெய் அந்த எண்ணெய். அப்போ அந்த அம்மா கிட்ட ஒரு கூட எண்ணெய்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஊர் கொடை கணக்காக வச்சா 5 லிட்டரு, 500 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 5 லிட்டரு எவ்வளோ போவோம்? 7000 ரூபாய்க்கு போகும். ஏதாவது அதை வச்சு அது வாழ்க்கை நடத்திருக்கலாம் இல்லை? ஒவ்வொரு குட்டாவை வச்சு அதில் என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயாக ஊற்றிட்டு இருக்கிற, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க? கேவலப்படுத்தி இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லா காலி பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ, ஒரு ரெடிகுலஸான ஆள், ஒரு முட்டாள் இவ, எல்லா பாத்திரத்தையும் வச்சுட்டு பிள்ளைகளை நிற்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? உன் வீட்டில் ஒன்றுமே இல்லை, சரி இதை வச்சாவது பொழைச்சுக்குவின்னு ஏதாவது கொடுத்தா நீ இப்படி கேவலமான ஒரு பிறவியா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க? அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அம்மாவை கேவலப்படுத்தியிருப்பாங்க. அந்த அம்மாவை கேள்வி கேட்டிருப்பாங்க. இதை காட்டிலும் அந்த அம்மாவை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கதவை என்ன பண்ணுங்க? கதவை பூட்டி. ஹல்லேலூயா. கதவை பூட்டுங்கள், கதவை மூடுங்கள். இந்த வசனத்தை நான் 2 ஆங்கிள் ஆண்டவர் எனக்கு புரிய வச்சாரு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமா சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? கதவை பூட்டி தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அதே போல உலக பிரகாரமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாயை முதல்ல என்ன பண்ணணும்? பூட்டும். ஹல்லேலூயா. வாயை முதல்ல பூட்டும்.
சில விஷயங்கள் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தம்பட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. சில காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது, ஏன் ஆண்டவர் இந்த கதவை பூட்டி எல்லா விஷயத்தையும் மறைமுகமா செய்ய, இந்த காரியத்தை வெளிப்படையா செய்யாத, பகிரங்கமா செய்யாத அப்படின்னு சொன்னா, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருபோதும் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள முடியாதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது உன்னை இந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும், உன் பாதையை மாத்தி விட்டுறணும், உங்க மைண்டை டைவர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் வாங்குனீங்களா? எனக்கு வேற கண்டென்ட் இல்லை, அதை தான் பேசியோம். நாங்கள் கிறிஸ்டின்ங்க காசுலாம் நாங்கள் ஏங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? 4 ஓட்டுக்கு நீங்க எவ்வளவு பணமாச்சு? நீங்க அப்படி வாங்கியிருக்கலாம்ல, இப்படி வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற ஆட்களும் உண்டு. இந்த காரியத்தை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, செஞ்சுக்கலாங்க, வாங்கிக்கலாங்க, பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி உங்களை மடைமாற்றுகிறவன் உண்டு. சில விஷயங்களை செய்யும் போது, கர்த்தர் சொல்லி செய்யும் போது மற்றவனுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது, அவன் அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இது எப்படி இப்படி செய்யறீங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம், ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? சகோதர சகோதரியே, கதவை மூடுங்கள். உங்க வீட்டின் கதவை மூடுங்க, உங்க வாயின் கதவை மூடுங்க, உங்க இருதயத்தின் கதவை மூடுங்க. அப்படி மூடினீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், விசாலமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது. ஆடு கடையெல்லாம் உடுத்திட்டு போய் என்ன பண்ணான், கூழாங்கல் எடுத்துட்டு வந்தான். யாருக்கிட்டையும் போய் சொல்லல, கூழாங்கல்ல வச்சு எப்பறம் அடிச்சு கொள்ளுவேன் சொல்லல. 5 அப்பம் 2 மீனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் எடுக்கும்போது, ஏங்க இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படிங்க 5000 பேருக்கு கொடுக்க முடியும்? கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இந்த சின்ன வேலையை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா? இந்த சின்ன காரியத்தை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா? இந்த சின்ன விஷயத்தை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா? நீ வச்சிருக்கிற உன் குடும்பத்தை வச்சு கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரா? இப்படி எல்லாம் பேசி பேசி தேவ பிள்ளைகளை இன்னைக்கு குழப்பி கொண்டிருக்கிற கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் உண்டு. அவர்கள் எல்லாம் தாண்டி கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய இருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து கதவை பூட்டுங்க. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்லாத. நான் இன்னும் சொல்ல போனா, உனக்குள்ள நடக்கிற விஷயத்தை உன் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட சொல்லாது. அல்லேலூயா. இன்னைக்கு கணவன் இடத்துல கர்த்தர் சொல்ற காரியத்தை சொன்னா மனைவி நம்புறது இல்லை. மனைவியை கொண்டு கர்த்தர் செய்யற காரியத்தை கணவன் சொன்னா கணவன் கிண்டல் அடிக்கிறது செய்ய நம்புறது இல்லை. பிள்ளைகள் எடுத்து சொன்னா பிள்ளைகள் நம்புறது இல்லை. பிள்ளைகள் தாய் தகப்பன் சொன்னா நம்புறது கிடையாது. கேலியும் கிண்டல். ஆண்டவர் எனக்கு நேற்று வாக்கு கொடுத்தார், இந்த மாதிரி என்ன ஒன்ன ஆண்டவர் படிப்பறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உன்னை கொண்டு செய்ய போறாரா? அப்படி உங்க முன்னாடி பேசலனாலும் உங்க பின்னாடி பேசுற கூட்டம் அதிகம். அல்லேலூயா. கணவனை மனைவியும், கணவனை மனைவியும், மனைவியை கணவனும், பிள்ளைகளும் இப்படியெல்லாம் பேசுறது உண்டு. அப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவா பேசினார். என்ன பேசினார்னா, கதவை என்ன பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணும்? கதவை மூடுங்கள். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியம், கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய, அது உனக்குண்டான விசுவாசம். அது நீ ஒரு விசுவாசத்தை பில்ட் பண்ணி வச்சிருப்ப, கட்டி வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு விசுவாசத்தை கட்டி வச்சிருக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணாது சொல்லுங்க, என்ன பண்ணாது? புரியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது உன்னை இடித்து போடுவதற்கு, எப்படியாவது உன்னை உருகுலைத்து செய்வதற்கு, எப்படியாவது தேவ திட்டம் உனக்குள்ள நடக்காமல் இருக்கிறது உன்னை கேலியும் கிண்டலும் பண்ணுவான். ஆண்டவர் யோசேப்பிட்ட சொன்னாரு, யோசேப்பு உன்னை இந்த மாதிரி எல்லா ஒரு சூரியன், எல்லா விண்மீன்களும் உன்னை விழுந்து வணங்கும், சூரியன் சந்திரன் எல்லாம் உன்னை விழுந்து வணங்கும், எல்லா நெற்கட்டுகளும் விழுந்து வணங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் என்ன பண்ணிடுறான், அவங்க சகோதரமார்ட்டே அப்பா கிட்டையும் சொன்ன உடனே என்னாச்சு, 2 சம்பவம் நடந்தது. ஒன்று எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க, இன்னொன்று என்ன பண்ணாங்க, அதை கேட்டு என்ன பண்ணிருச்சு, என்ன ஆயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க, என்னாச்சு? யோசேப்பு ஸ்டோரி தெரியுமா தெரியாது? தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு என்னாச்சு? கோபம் வந்துச்சு. நீங்க ஒருவேளை ஒரு பக்கத்து வீட்டில் போய் இல்லை உங்க சொந்தக்காரங்கிட்ட போய் யார்ட்டையாவது, கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, இந்த 2026 என்ன வீடு வாங்க வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான், ஒருத்தன் வாங்கிடுவானோ, இவன் நானும் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இவனும் வாடகை வீட்டில், இவன் வீட்டை வாங்கிட்டு அவனை கையில் பிடிக்க முடியாதே, வீட்டை வாங்கின ஆட்டம் தாங்காதே. அப்போ என்ன பண்ணும், இனிமேல் நம்முடைய முழு நேர கவனமும்
முழு நேர தொழிலும் முழு நேர வேலையும் இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், இவனை எப்படியாவது உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவன் ஒரு பக்கம் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒன்று உன் மனைவிகிட்ட தப்பு தப்பாக சொல்லி உன் குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான், உன் கணவன்கிட்ட சொல்லி தப்பு தப்பாக சொல்லி குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான். அதுக்கு அடுத்த லெவல் சூனியம், மந்திரம், ஏவல், பிசாசு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. போயிடுவான். ஹல்லேலூயா. ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். சில பேர் நடந்தாலும் நடக்கலாம், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அப்ப என்னங்க பண்ணணும்? அமைதியா இரு. கதவை மூடுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். கதவை மூடிக்கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் கதவை மூட சொல்லணும்? இன்னொரு வசனம் கூட எடுத்து வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கூட எதை போட்ட சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. கதவை பூட்டி. இதே சேம் வேர்டை கர்த்தர் அங்க உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா நீ ஜெபம் பண்றது கூட ஆப்போசிட்ல உட்கார்ந்து கேட்கறவன் கேட்டுட்டானா, ஓ நீ இப்படி எல்லாம் ஜெபிக்கிறியா நீ, ஓ நீ இந்த மாதிரி எல்லாம் ஜெபிக்கிறியா நீ. ஏன்னா உங்களுடைய ஜெபம் ஒரு அபிஷேகத்துல போகும்போது அளவு கடந்து போகும். அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு போயிடும். சில பேர்ல ஜெபிக்கும் போது இந்தியா விட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கா போற மாதிரி 3 மாடி வீடு ஆண்டவரே, அப்பா ஒரு 2 ஏக்கர் நிலம் ஆண்டவரே, ஒரு பென்ஸ் காரு ஆண்டவரே, என் பிள்ளை அமெரிக்காவில் படிக்க வைக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் ஆண்டவரே, என் பிள்ளை அந்த மாதிரி. நான் தப்பு சொல்லலை. நீ ஜெபிக்க 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 பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டு நான் ஆகுதோ ஆகலையோ, உன் ஜெபத்தை கேட்டால் உனக்கு என்ன ஆயிரும்? வேக ஆரம்பிச்சிடும். பேர் என்ன பண்ணணும்? பொறாமை வந்துடும், வெறுப்பு வந்துடும். ஓ ஓ உன் பிள்ளை கலெக்டர் ஆகிறதா? அது இப்போ தான் பால்வாடி போயிட்டு இருக்கும். ஆனால் உங்கள் ஜெபம் நல்ல ஜெபம், நான் தப்புன்னு சொல்லலை. பிள்ளை கலெக்டர் ஆகணும் ஆண்டவரே, டாக்டர் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சில பேர் வயிற்றுக்கிற குழந்தைக்காக ஜெபிக்கிறது உண்டு. சந்தோஷம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. அப்போ என்னன்னா பப்ளிக்காக என்ன ஜெபிக்கணும், தனிப்பட்ட முறையில் என்ன ஜெபிக்கணும், குடும்பமாக என்ன ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என் மனைவியை திருத்துன ஆண்டவரே, அவள் அப்படி பண்ற ஆண்டவரே, அவள் அப்படி ஆண்டவரே, அவளை உடைச்சு காலை உடைச்சு நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த அம்மா முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓ என் காலை உடைக்கிறதுல ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு ஜெபம் ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஷாப்பிங்காக என் மனைவி காசு வாங்கிட்டு ஷாப்பிங்காக அந்த பொருளை வாங்குறா, இந்த பொருளை வாங்குறா, ஆன்லைனில் பொருள் வாங்குறா அப்படின்னா, ஐயா ஜெபிக்க ஜெபிக்க வாங்கின சம்பளம் எல்லாம் கரைஞ்சு போகிறத பார்த்து ஒரு கோபம், இணை புரியாத ஒரு கோபம் வந்துடும். அப்போ ஆண்டவர்கிட்ட கொட்டும் போது, ஆண்டவரே அந்த கை உடையட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கால் ஷாப்பிங்காக போகிறது கால் ஒன்றும் இல்லாமல் முடைக்கி வீட்டில் உட்கார வைங்க ஆண்டவரே. முடிச்ச உடனே பாயாசம் வந்துடும். ஜெபிக்க கூடாது. இந்த அம்மா அதுக்கு மேலே ஆண்டவரே வண்டியில் போகும்போது ஆண்டவரே, அந்த தெருவுக்குள்ளே போகும்போது உலட்டும் ஆண்டவரே. அப்போ தான் வெளியில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். அப்படியா, சந்தோஷம். அன்றைக்கே ஜெபம். ஆண்டவரே சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் 1 2ஆக ஆண்டவரே லூஸ் மோஷனாக வெளியே போகட்டும் ஆண்டவரே, இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை விட்டுட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு வந்திருக்காரு ஆண்டவரே பிரியாணி. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ஜெபிக்கும் போது சில விஷயங்களை இப்போ உங்கள் மனைவி திருந்தணுமா, தனிப்பட்ட முறையில் முழங்கால் படிட்டு ஜெபிங்க, தப்பு கிடையாது. அப்போ ஒரு வேகத்தில் வருதுன்னா ஆண்டவர் அதை பார்க்கிறவர், உங்களுக்கு இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்தவர். ஒரு கோபத்தில் வந்துருச்சு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற அம்மா மன்னிக்காது, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ஐயா மன்னிக்க மாட்டார். ஆண்டவரே போன வாரம் என்னை அடித்த கை எல்லாமே ஆண்டவர் ஒன்றுக்கு ஒன்றா இழுத்து கிடக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறாங்க சில அம்மாக்கள். அவர் கேட்டுட்டு சும்மா இருப்பார். என்ன இப்படி ஒரு சூனியம் வைக்கிற ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நினச்சா ஆண்டவர்கிட்ட கேஸ் இன்னமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஐயோ அம்மா அப்படின்ட்டு அவர் ஓடிடுவார். அப்போ என் சகோதர சகோதரியே, சில விஷயங்களை சபைக்கிட்ட சொல்ல முடியாது, சில விஷயங்களை மனைவி கிட்ட சொல்ல முடியாது, சில விஷயங்களை கணவன்கிட்ட சொல்ல முடியாது, சில விஷயங்கள் அதாவது தாயும் தகப்பனிடத்துல சொல்ல முடியாது, சில விஷயங்களை உங்க நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யற விஷயங்கள், கதவை மூடுங்கள். வாயின் கதவை மூடுங்க. ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிற கதவை மூடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். உங்க தனி ஜெபம், அதுக்கு ஒரு தனி ஜெபம். கதவை மூடுங்கன்னா நான் ஜெபிக்க போறேன்னு எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது ஒரு ரூம் பாவம். பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாத்தையும் நடுரோட்டுக்கு போங்க நான் அனுப்பிட்டு கதவை பூட்டி நான் ஜெபிக்கிறேன்னு வெயிலில் போய் அவங்க எங்கே உட்காந்து, அப்படி இல்லை. கதவை மூடுங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கதவை மூடிட்டா உள்ள நடக்கிறது என்ன பண்ணுங்க தெரியக்கூடாது. அது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கிற சில விஷயங்கள் தெரியக்கூடாது.
ஹல்லேலூயா. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தப்பா ஜெபிக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை, நம்மளை அறியாமல் ஜெபிக்க அதை கர்த்தர் பார்த்துக்கணும். கர்த்தர் அதை புரிந்து கொள்வார். என் பிள்ளை ஏன் தெரியாமல் ஜெபிக்குது, ஏன் இவ்வளோ கோபத்தோட ஜெபிக்குது, ஏன் என் பிள்ளை எப்படி இருக்குது ஜெபிக்குது. சில பேர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே கணவன் மனைவி குடும்ப ஜெபத்தில் உட்காந்து, ஆண்டவரே அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அடிக்கும் போது எனக்கு கோவம் வந்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஆண்டவரே, ஆனால் என் ஆண்டவர் என்னோடு பேசினிருப்பா, அன்னைக்கு நான் எலி மருந்து வைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் வீட்டில் சாப்பிடுவாரா? அன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, செகண்ட் டைம் ஆண்டவர் பேசுறதுக்குள்ள அந்த அம்மா கோவம் வந்து போட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது? எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற, ஆண்டவர் எனக்கு இட்லி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சாப்பாடு கிடைக்கூடாது, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறத நிறுத்தணும் ஆண்டவரே. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை கொண்டு வாங்க, அவங்க அப்பாவுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை கொண்டு வாங்க, அவங்க அப்பா அவங்க அம்மாவை இனிமேல் என் மனைவி மகளை வீட்டுக்கு வராத வெளியே போன்னு சொல்லணும் ஆண்டவரே. இருக்கலாம், நான் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? தனிப்பட்ட முறையில் போய் ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு இப்படி சாப்பாடு சரியா இல்லை, என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போகிறேன், அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன், என் மனைவி பிரிந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து அங்கேருந்து கொண்டு வாங்க வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் கதவை மூடுங்கள் கதவை பூட்டுங்கள்னு சொல்கிறாரு? அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு குடும்பங்கள் நிறைய சிதைந்து போவதுக்கு உண்டான காரணம் இப்படிப்பட்ட நண்பர்கள் இடத்துல குடும்ப விஷயங்களை எல்லாம் உளறி கொட்டிடுறது. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி போனார், எங்கள் வீட்டுக்காரம்மா இப்படி போனாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி பேசினார், எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படி பேசு. இந்த அம்மாவுக்கு தெரியறத விட இந்த அம்மா அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மாட்ட போய் கேட்டால் இந்த ஐயாவை பற்றி டாப் டு பாட்டம் அந்த அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஏங்க முந்தானத்து அந்த அம்மா கேட்கும், ஃப்ரெண்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க முந்தானத்து போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டீங்களா? எப்படி நான் சாப்பிட்ட பிரியாணி? உங்கள் மனைவி தான் சொன்னாங்க. நீங்கள் என்னமோ வீட்டில் இந்த பொருள் வாங்கியிருக்கலாம், உங்கள் மனைவி தான் சொன்னாங்க. நண்பர்கள் இடத்துல போய் ஆண்கள் சொல்கிறது மனைவியை குறித்து பேசுகிறேன், அவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, அவெல்லாம் இந்த விஷயத்துக்கு செட் ஆக மாட்டாங்க, அவளையெல்லாம் அட்டிச்சு அப்படியே தூக்கி கட்டுனுங்க, அவளையெல்லாம் யார்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட அவனையெல்லாம் விடக்கூடாதுரா, என் மனைவி மாறி. எச்சரிக்கையா இருங்க, கதவை மூடுங்க. நீ இப்படி சொல்கிற ஒவ்வொரு காரியம் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், தெரிந்த நண்பர்கள் மூலியமாக, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சில குடும்பங்கள் செதஞ்சு போகுது. உனக்கும் மனைவிக்கும் சண்டைன்னா உன் நண்பன்கிட்ட போய் சொல்லாது, உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் சண்டைன்னா உன் தோழிக்கிட்ட போய் சொல்லாது. ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன்னா, எந்த நேரத்தில் யார் எந்த சூழ்நிலை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒன்று பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் நினைக்கிறீங்க, சிறந்த நண்பன் சொல்லி சூழ்நிலையை பயன்படுத்தி, இந்த நேரத்தில் அவன் மனைவி கோவத்தில் இருக்கா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இந்த நேரத்தில் அன்பை காட்டுற மாதிரி காட்டி நம்ம வசியம் பண்ணிடலாம். மனைவிக்கும் கணவனுக்கும் என் தோழிக்கும் கணவனுக்கும் என்ன பண்ணல, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அந்த நேரத்தில் போய் பேசி அவனை அப்படியே அன்பு காட்டுற மாதிரி காட்டு, தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்தா, கவலைப்படாதீங்க, இப்படிலாம் பிள்ளைங்க இப்படி நான் தோழி இப்படி இருப்பான்னு தெரியாதுங்க, இப்படி ஏன் இப்படி தப்பு பண்ணுறான்னு தெரியல, நான்லாம் உங்களுக்கு வாச்சிருந்தா உங்களெல்லாம் அப்படி தூக்கி என்ன பண்ணியிருப்பேன், தூக்கி உங்களை அப்படி உங்களை மாதிரி நல்லவர் கிடையாது, என் வீட்டுக்காரர் இருக்கிறான மோசமானவங்க, உங்களை மாதிரி நல்லவங்களாம் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க, என் தோழிக்கு தெரியல, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா முடிஞ்சு போச்சு. யார் கெடுத்தது? நீங்கள் தான் கெடுத்தீங்க. கதவை மூடுங்கள். அல்லேலூயா. இந்த அம்மா போய் சொல்லலை எல்லாத்துக்கிட்டையும், ஆண்டவர் சொல்ற கதவை மூடிடு. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் மற்றவங்களுக்கு அசட்டையாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேற காரியமாக இருக்கலாம். ஷட் த டோர். உன் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? கதவை மூடு. உன் வீடு ஆசீர்வாதம், கதவை மூடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ காத்திருக்கிறியா? கதவை மூடு. ஏன்னா இந்த நேரத்தில் தான் பல பேர் அவனுடைய வார்த்தை கொண்டாந்து விதைச்சிட்டு போயிடுவான். கதவை மூடு. உன்னுடைய சூழ்நிலைகள் மாறணுமா? கதவை மூடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா? எல்லாரும். அதுக்கப்புறம் அற்புதம் நடந்தது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.